சிறப்பு விருந்தினர் எண்ணிலடங்கா திறமை படைத்த உயர் திரு கங்கையமரன் ஐயா அவர்களையும் வணங்கி நீங்க சொன்னா 3 பேரும் கிளம்பிடுவோம். நிச்சயமா. அதுவும் நீங்க 3 பேரும் வந்து ரொம்ப முக்கியமானவங்க, அசத்தல் அரசர்கள். என்ன செஞ்சு அசத்த போறீங்க நீங்க? அன்பார்ந்த ரசிக பெருமக்களை, இப்பொழுது நீங்கள் காணக்கூடிய நிகழ்ச்சி உல்டாக்கு உல்டா. உல்டாக்கு உல்டான்றீங்க, எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது பழைய பாடல்கள் டியூன்ல புது லிரிக்ஸ் போட்டு பண்றேன் சார். இல்லை, இதில் இந்த உல்டாவில் நான் நிறைய சொல்லணும். காரணம் என்னென்னா, இப்போ ரீமிக்ஸ் ஆகி வர்ற சாங்கெல்லாம் நான் எழுதின பாட்டு தான். அதை வச்சுக்கவா ஒன்று மட்டும் மியூசிக்குள்ளே இருக்கட்டும், ஆத்தா ஆத்தாரமாக வாரியா நிறைய இல்லை இப்போ ரீமிக்ஸில் பாடுறாங்களே, இப்போ உங்கள் படத்தில் லிரிக்ஸ் உங்கள் பேர் வருதா? வருது. நன்றின்னு சொல்லி போடுறாங்க. நன்றின்னு சில பேர் பேமெண்ட் தராங்க, அந்த ரிப்பீட் பண்ணி போடுறதுக்கு சில பேர் பேமெண்ட் அனுப்புறாங்க. ஏன்னா அது சேம் லிரிக்ஸ் ராயல்ட்டி மாதிரி அது எங்களுக்கு அது மேல இருந்து வந்தது. ப்ரொடியூசர்ஸும் சில பேர் கொடுக்குறாங்க. அது நல்ல வருமானம் சார். எப்போ ஏதன பாட்டுக்கெல்லாம் இப்போ நீங்க காசு வாங்குறீங்க? எல்லாம் அப்போ போட்ட விதைக்கு தானே பலன். நாங்களும் அந்த காலத்தில் மாற்றி மாற்றி பாடுறது வழக்கம். ஊரில் இருக்கும்போது என்னென்ன பாடல்களை எப்படி எப்படி மாற்றி பாடணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரே சந்தத்தில் பல பாடல்கள் இருக்கும். அந்த பாடல்களை நாங்கள் அந்த காலத்திலே மாற்றி பாடுறத உண்டு. இப்போது 1 2 3 4 வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, மாம்பழத்து வண்டு, வாசமலர் செண்டு, யார் வரவை கண்டு வாடியது இன்று, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை, முடிந்து வைக்க. அண்ணன் குணாவும் நானும் பாடகர். இதை தொகுத்தவங்களுக்காக கிரி வந்திருக்காரு. ஓகே, அசத்துங்க. சீனு, கிரி, குணா. தேங்க்யூ சார். அன்பார்ந்த ரசிக பெருமக்களை, இப்பொழுது நீங்கள் காணக்கூடிய நிகழ்ச்சி உல்டாக்கு உல்டா. அதாவது நிகழ்ச்சியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்தில் ரொம்ப அற்புதமாக இசையமைத்து சூப்பர் ஹிட்டான பழைய பாடல்களோட டியூன் எடுத்து இந்த காலத்தோட வரிகளை போட்டு பாடுவதற்காக நம்ம 2 பாடல்கள் வந்திருக்கின்றார்கள். முதல் பாடலாக சித்தாட கட்டிக்கிட்டு சிந்தானம் பண்ணிக்கிட்டு மச்சான, அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. அந்த பாட்டு வந்து எதை விரும்பி கேட்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு நம்மளுடைய, அதாவது நம்ம அற்புதமான பாடகர் கோவை குணா அவர்கள் என்ன அதான் லேட்டஸ்ட் பாட்டு என்ன பாட்டு பாடுறான்னு பார்ப்போம். கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடித்தான் போலாமா, ஓடித்தான் போயினாம, கல்யாணம் கட்டலாமா, கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடித்தான் போலாமா, ஓடித்தான் போயினாம, கல்யாணம் கட்டலாமா, தாலிய கட்டிக்கிட்டு புள்ள குட்டி பெத்துக்கலாம், தாலிய கட்டிக்கிட்டு புள்ள குட்டி பெத்துக்கலாம், கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடித்தான் போலாமா, ஓடித்தான் போயினாம, கல்யாணம் கட்டலாமா. அதாவது அந்த பாவங்கள் சுதி தாளத்தோடு ரொம்ப அற்புதமாக பாடுனீங்க கோவை குணா அவர்கள். இவர் பாடின பாட்டு ரொம்ப கருத்து ஆழமிக்க பாட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதாவது இந்த பாடலை கேட்டார்கள், அதாவது கல்யாணம் ஆகாத கூடாதுங்களா கல்யாணம் ஆசை வந்துடும். கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போடாமா, ஓடி போய் கல்யாணம் தாங்க, அந்த மாதிரி அந்த பாட்டை ரொம்ப அற்புதமாக பாடினீங்க. அடுத்த பாடகர் நம்மளுடைய ஈரோடு சீன் அவர்கள். இவர் என்னன்னா, அதாவது அந்த காலத்தில் எம்ஜிஆர் அண்ணெல்லாம் ரொம்ப அற்புதமான பாடல். இப்போ எந்த கச்சேரி போனாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் கேட்பாங்க. பழைய பாடலாம், அதாவது மெலோடி பாடலாம் சரி, ரொம்ப பாஸ் தாங்க தத்துவ பாடலாம், எதாக இருந்தாலும் விரும்பி கேட்கக்கூடிய பாடல். உங்களுக்கு என்ன பாடல்னா, அன்பே வா திரைப்படத்திலிருந்து அன்பே வா அந்த டியூன்ல நீங்க இப்போ லேட்டஸ்டாக என்ன பாடலோட வரிகளை போட்டு பாட போகின்றீர்கள்? செய்யா பாடின பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு, ரொம்ப அற்புதமான பாடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பாடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, அம்மாடி ஆத்தாடி
அம்மாடி ஆத்தாடி அரைச்ச மாவ அரைப்போமா துவைச்ச துணிய துவைப்போமா அம்மாடி ஆத்தாடி. அற்புதமா 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 அற்புதம். ரொம்ப சந்தோஷம் ஈரோடு சீன் அவர்கள். தேங்க்யூ சார். அடுத்த பாடல் வந்து அதாவது அந்த காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்பாக காதல் தோல்வி அப்படின்னாலே அவர் தான் அதை பாடக்கூடிய ஒரு சோக பாடலாக பாடக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு பாடகர் பிபி சீனிவாஸ் அவர்கள் பாடிய மயக்கம்மா கலக்கம்மா அந்த பாடலுக்கு நீங்கள் இப்போ லேட்டஸ்ட் என்ன வரிகள் போட்டு பாட போகிறீர்கள்? அற்புதமான பாடகர் சார். ஆமா. மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர். பாடுறேன் சார். என்ன பாட்டு பாடுறேன் சார். ரெடி. நக்குமுக்கா 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 மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு வேலும் செஞ்சா மாடு செத்தா மனுஷன் தின்னா வேலை வச்சு வேலும் செஞ்சா நாக்கு மூக்கா நாக்கு மூக்கா நாக்கு மூக்கா நாக்கு மூக்கா நாக்கு மூக்கா நாக்கு மூக்கா. பிரமாதம் பிரமாதம். அதாவது அந்த பாட்டு வந்து வரிகள் இருந்தாலும் அந்த டியூனுக்கு தான் அந்த வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டியூன் வந்து அந்த பாடலை எப்படி மாற்றி விட்டதுன்னு இங்கே நாங்கள் நேரிலே கண்டோம். தொட்டிலாம் பரபரப்பான பாடலை எப்படி அந்த தாளாட்டக்கூடிய வைத்தார் என்பது அவருடைய பாவங்கள் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம். அடுத்த பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஹிட்டான பாடலாம் பாடியிருக்கிறாரு. நீங்கள் பாடக்கூடிய பாடல் என்ன காவியமா ஓவியமா அந்த பாடலை இப்போ லேட்டஸ்டாக வந்த என்ன வரிகள் போட்டு பாட போகிறீங்க? சீனோ கண்டிப்பாக உல்டா பண்ணிடுறேன் சார். கண்டிப்பாக உல்டா பண்ணுங்க. ரெடி. அப்படி போடு கொஞ்சம் ஆசத்தி போடு கொஞ்சம் இழுத்து போடு கொஞ்சம் இழுத்து போடு அப்படி போடு கொஞ்சம் ஆசத்தி போடு அப்படி போடு கொஞ்சம் ஆசத்தி போடு அடகிப்புடி போடு கையால் இழுத்து போடவா அப்படி போடு உன்னோட மல்லு கட்ட நானும் ரெடி எனக்கு உப்பு முட்டை நீங்க வந்து கேடருடி என்னே வன்மா மூச்சு ஆட ரெடி கண்ணா மூச்சு ஆடுறடி நானும் ரெடி அட கண்ணா மூச்சு ஆடுகின்ற நேரமே இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா அப்படி போடு அட ஆசத்தி போடு அட இப்படி போடு கொஞ்சம் இழுத்து போடவா அப்படி போடு. அற்புதம். அதாவது ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு அப்புறம் ரொம்ப கிளிப் டான்ஸ் மாதிரி ஆடக்கூடிய ஒரு பெப்பான சாங்கு. அப்படி போடு 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 அசத்தி. இந்த பாடலை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பாடிய சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் அதான் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அந்த பாடல்கள் அந்த இன்னும் உயிரோட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் என்னோட சின்னவர்கள் ரொம்ப அற்புதமாக பாடினீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். அடுத்து வந்து உங்களுக்கு என்னன்னா பெங்களூர் ரமணி அம்மா உங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சிருக்கேன். நீங்களாம் அப்புறம் பிறந்திருக்க மாட்டீங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். இந்த பாடலுக்கு அதாவது இந்த பாடலுக்கு என்ன பாடல் வரிகள் போட்டு நீங்க பாட போறீங்க? வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் சென்னை துணி கூட்டமெல்லாம் ஊர்காலம் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அங்க சென்னை துணி கூட்டமெல்லாம் ஊர்காலம் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் நடுக்கடலில் நடக்குது பார் அந்த திருமணம் நடுக்கடலில் நடக்குது பார் அந்த திருமணம்
கொண்டாட்டம். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் தலைவர் யாருங்கோ? இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் தலைவர் யாருங்கோ? இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அண்ணன் தானுங்கோ, கங்கை அமரன் தானுங்கோ. வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம். அந்த சென்னை குனி கூட்டமெல்லாம் ஊர்கோலம் ஊர்கோலம். வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம். அற்புதம் 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 அற்புதம். ஆஹா ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது குணா அவர்கள். இப்பொழுது அடுத்து ஈரோடு சீனு அவர்கள் பாடக்கூடிய பாட்டு, அதாவது இந்த இவர் வாழ்கின்ற நாட்களில் நம்மளும் வாழ்கின்றோம் என்ற ஒரே பெருமைக்காக எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது கூட பிறந்த சகோதராக இருந்தாலும் நாங்கள் பெருமையாக சொல்லக்கூடிய அர்த்தம். இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து அற்புதமாக பட்டி ஒன்று வெற்றி பெற்று நிலா அது வானத்து மேலே என்ற பாடல் டியூனுக்கு என்ன பாடல் வரி போட்டு பாட போறேன். போட்டுனே பாடுங்க சார். ஓ ரெடி ரெடி. ஒய்யாவோ எண்ணாவோ ஒய்யாவோ எண்ணாவோ எண்ணாத்த சொல்வேணுங்க வடுமாங்க ஊறுதுங்க. எண்ணாத்த சொல்வேணுங்க வடுமாங்க ஊறுதுங்க. வடுமாங்க ஊரட்டுங்க. தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. உங்கம்மா எங்கம்மா சேர்த்து தாவப்பாளா. உங்கம்மா எங்கம்மா சேர்த்து தாவப்பாளா. எண்ணாத்த சொல்வேணுங்க வடுமாங்க ஊறுதுங்க. வடுமாங்க ஊரட்டுங்க. தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். ரொம்ப ரொம்ப சுதி சுத்தத்தோடு தாளத்தோடு பாடினர்கள். இதெல்லாம் கேட்கின்ற பொழுது அண்ணனுடைய சேனியான இளையராஜா அவர்களுடைய ஞாபகம் எனக்கு வரும் தான் சொல்லணும். மிகவும் அற்புதமாக பாடினர்கள் அவர்கள். அடுத்து என்னன்னா ரொம்ப இது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த குரல். அந்த காலத்திலே ரொம்ப ஜானகி அம்மா அவர்கள் எவ்வளோ பாடல் குழந்தைங்க பாடி இருந்தாலும் அதற்கு முன்பாக இவங்க பாட்டு கேட்டாலே குழந்தைங்களாம் மிகவும் விருப்பப்படுவாங்க. MS ராஜேஸ்வரி அம்மா எவ்வளோ அவங்களெல்லாம் நினைக்கின்ற பொழுது உண்மையில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்கள பாடின கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அந்த டியூனு லேட்டஸ்ட்டாக என்ன பாடல் பாட போகிறீங்க நீங்கள்? வேணாம் சார். அப்படியா? என்னைக்கு ஓல்டு தானே ரொம்ப ரொம்ப உணர்ச்சிப்பட்டு ரொம்ப அற்புதமாக பாடக்கூடிய அதை தோணில் பாருங்க. அந்த டியூன் பாடி நம்மளை எதிர்க்கு கெடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம கோவை குணா சொன்னார்கள். அந்த 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 மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிற நினைக்கின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டை அப்படியே பாடிடுவேன். அப்படியே பாட போறீங்களா? சரி ஓகே, எதிர்பார்க்கின்றோம் உங்கள் அந்த குரல் வளத்தை நம்ம பார்ப்போம். அற்புதம் அற்புதமாக குழந்தையாக மாறிவிட்டார் கோவை குணா அவர்கள். இதுவரை ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சியை கேட்டு கண்டு ரசித்தீர்கள். அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கிரியா கங்கை அமரன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். இதுவரை நீங்கள் கண்டு ரசித்த நிகழ்ச்சி உல்டாக்கு உல்டா. கங்கை அமரன் சார், உங்ககிட்ட நான் 2-3 கேள்வி கேட்கணும். நிறைய கேளுங்க, எத்தனை வேணாலும். முதல் கேள்வி, இவர் உங்க வாய் பேசினார் கிரி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் உல்டான்னு சொல்லிட்டாரு. பல பேர் இப்பதான் வெளியில நான் வரும்போது பிரைஸோடன் சார் கவிஞர் இருந்தார். அவர் திடீர்னு ஒரு நாள் நீங்க தான் பேசுறீங்க போறீங்க, எனக்கு தெரியல. அண்ணா கங்கைமரன் பேசுறாருன்னு சொல்லி இப்போ சத்தம் கேட்ட போய் பார்த்தேன்னா யாரோ ஒருத்தர் உங்களை மாதிரி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது நீங்க தானே அந்த ஆளு, நீங்க தானா? ஓகே ஓகே. அது இல்லாமல் 2 பேரும் நல்ல ஐடியா பண்ணி நல்ல சாங்ஸ் அந்த காலத்து இதெல்லாம் நிஜமாவே நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா வராது. பல விஷயங்களில் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் கடந்து போய் இப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருக்கு. நம்ம சாதிச்சுக்கிறத விட நீங்கள் இப்போ சாதிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த இனிய நிகழ்ச்சியை கலந்து கொண்டதற்காக
உங்கள் மூவருக்கும் எனது அருமையான பாராட்டுகள். நேர்களே மிகுந்த கைதட்டல் கொண்டு அவர்களுக்கு விடை கொடுங்கள். நன்றி, வணக்கம், பாராட்டுகள். நன்றி சார், நன்றி நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.